நான் உதவி எடுத்து போயிருங்க மண்ணுங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வரேன் உங்களுக்கு பூரா நேர்த்திக்கிறேன் போல நம்ம என் முகரையில முடிச்சா உங்களுக்கு அரிப்பூச்சியை பார்த்தது மாதிரி இருக்கும் போல படுங்க படுங்க நல்லா இருக்கு நீங்க ஒரு உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு கப்ப புலத்துக்கு படுத்திருக்கேன் பாரு எனக்காவது ஒரு நாள் சட்டி போடல தானே ஆமா மணிக்குண்ட பாத்தியோ சென்னையில ஒரு மணிக்குண்டு இங்க ஒரு மணிக்குண்டு அத்த தண்டியா இருக்கு அவர் குச்சியை வச்சு ஆட்டி விடு 2-3 மணி ஆச்சு அம்மா இங்கு ஒரு சத்தம் கேட்டது யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்த்தோம் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரைங்க சாமி கரைங்க சாமி கரைங்க அதான் கழுத்து வச்சாங்க வலிச்சுங்க எந்திரிச்சு உட்காந்து பாரு இல்லைன்னா இப்படி படுத்துரு இப்படியே நம்ம தப்பாண்ட நீச்சல் அடிச்ச மாதிரியே போய் பார்க்கல இந்த கழுத்து இந்த நரம்பு இது பிடிச்சுக்கிறோம் இருக்கும் இடத்தை விட்டு இருக்கும் இடத்தை விட்டு எழுதுகிறோம் அழகிறான் ஞானத்தங்கவி இவன் ஏதும் அறியாதடி ஞானத்தங்கவி கத்தி எங்களை கொடுத்தனாலும் எனக்கு விடா அகலமான பாடி ஏன் அங்கே மட்டும் குறைவாக இருக்குது வாங்க தம்பி யாருன்னு கேட்டேன் அண்ணன் யாருன்னு நான் உங்களுக்கு அண்ணனா நான் உங்களுக்கு தம்பியா என்னை பார்க்கும்போது யார் பார்த்து இருக்கின்றது உங்களை பார்க்கும்போது பெரிய ஒரு அமெரிக்கா பிரசிடன்ட் யார் பார்த்து தெரியும் கேட்ட பேரஞ்சு சொல்லியாடி எனக்கு நானே நான் தான் பெரிய ஆளு எனக்கு நீ பெரிய ஆளு சின்னாலும் சொன்னா அப்படியே நான் அமெரிக்கா பார்த்தா தெரியும் நான் முன்ன கூட பார்த்திருக்கேன் உருவத்தை பார்க்க தெரியலையா இல்லையா நான் பார்த்திருக்கேன் சொல்லுவேன் உருவம் நிக்கிறேன் எனக்கு தெரியாது தெரியாது எங்க உருவம் நீங்க முண்டமா நல்லா தான் நிக்கிறீங்க சரி என்ன முன்ன பார்த்திருந்தா தானே நீங்க என்ன இருக்க நான் சொல்ல முடியும் இப்ப இந்த கூட்டத்துல விசித்திரமான பேச்சா இருக்குது விசித்திரம் உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு அப்படி பிடிக்காது இப்ப இந்த கூட்டத்துல இந்த அப்பதான் பேர் என்னன்னு கேட்டாலும் எனக்கு தெரியுமா தெரியாது யாராவது அவங்க பேரு என்னன்னு சொன்னாக்க பேரு தெரியாது அது ஆனா பெண்ணு தெரியுமா ஆனா பெண்ணான்னு தெரியும் தெரியும் இல்லையா நீங்க ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாம தான் குழப்பத்துல நிக்கிறேன் இவ்வளவு பெரிய உருவங்கள் என்னன்னு தெரியுறியா ஆம்பளை இந்த உலகத்துல என்னுடைய பேரு உனக்கு தெரியாது என்னுடைய உடல் வைப்பு உருவத்தை பார்க்கும்போது யாருமா தெரிகின்றது கேட்டேன் உருவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது சாமியார் மாதிரி தெரியுது அப்படி சொல்லு சாமியார் மாதிரி சொல்ல வேண்டியதானே நீங்க யாரு முதல்ல நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க சொன்னா உங்க அப்பா சொத்து குறைஞ்சு ஏன் நீங்க சொன்னா உங்க சொத்தா குறைய போகுது இல்ல நீங்க யாரும் சொன்னா உங்க அப்பா சொத்து குறைய ஏன் நீங்க யாரும் சொன்னா உங்க சொத்துல பாதி பங்கு வச்ச நானா கேட்டேன் என்ன ஏன் இடத்துக்கே வந்துகிட்டு யாரு எவருன்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய துமுறு எதையா ஓ இடம் வியாரம்ல யாரையா சொல்றது உனக்கு யார் சொன்னதப்பா யார் சொல்றது உனக்கு இடத்துக்கு அத்தாச்சி இருக்கு மானம் கட்ட பையன் உன்ன மாதிரி ஆளே இருக்கிறாங்க என்ன ஒரு ஊர்ல மனையே வையல அத்தாச்சி வச்சிருக்க கேவலம் இல்ல அன்னையுடைய மனைவியை அறத்தாய்க்கு நிகரானவர்கள் என்னமோ இந்த அண்ணன் முட்டாட்டி என்னமோ எங்க அண்ணன் சிங்கப்பூருக்கு போனது மாதிரி அண்ணன் முட்டாட்டி நான் வச்சிருக்க மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டியா நீ ஏயா ஓ வயலே சொல்லிட்டியா இரியா இந்த ஊர்ல எனக்கு கேவலம் பண்ண வைக்க மாட்டாங்களா என்ன கேவலம் இருக்கு இதை விட கேவலம் ஏங்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் மருந்து குடிச்சு நேரம் செத்துருக்கணும் ஏன் என்னைய சொல்ற நீஞ்சா எதுக்கு என்னைய சொல்ற நீ நான் இன்னும் இதுக்கு அப்புறம் இருக்கட்டும் அத்தாச்சி இல்ல சரி இச்சு போடாதீங்க விட்டு போடுங்க அத்தாச்சி ஓஹோ எடுத்து முடி சான்றிதழ்கள் ஆமா எடுத்துக்குள்ளே சான்றிதழ் ஆமா பட்டா மூல பத்திரம் ஆமா எல்லாமே வச்சிருக்கீங்க சிட்டா சொல்லுவாங்களே எல்லாமே இருக்கு எல்லாம் வச்சிருக்கீங்க 4 மாடு இல்ல இந்த இடம் உங்களுக்கு ஆமா எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு நம்ம உயிரோட இருக்கிற வரையும் நம்மளுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அப்ப வந்து எவ்வளவு கவாத்து பண்ணிட்டு போறான்னு தெரியல இதுக்குள்ள நீ ஆறு ஆட்டம் எவ்வளவு ஆட்டம் பத்தியா நீ உலகத்துல எந்த இடமும் எவனுக்கு சொந்தம் இல்ல சரி ஆடி அடங்கு வாழ்க்கையடா 6 அடி நீளமே சொந்தப்படான்னு இப்ப சமீபத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான் தம்பி அதுக்கு முன்னாடி 8 அடி நீளம் சொந்தம்ங்க அப்புறம் 6 அடிங்க ஆமா அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு இப்ப எவனாலும் செத்து போயிட்டானா சட்டத்தறி சுடுகாடு கொண்டு வராங்க மதுரைக்கு ஒரு உள்ள பழத்தை தள்ளுறாங்க முட்டியில சாம்பல் தர்றாங்க திருப்பூண்டு கிண்ணத்துல அது எவன் சாம்பல் தெரியல அச்சி வாங்கி கரைச்சுக்கிட்டீங்க யாருக்கு சொன்னா யாருக்கு சொன்ன கிடையாது இந்த உலகமே இருக்கக்கூடிய மாநில பிறவி இதுக்கு அப்புறம் ஒரு தங்கி போகக்கூடிய வீடு வாடகை வீடு நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை படிக்கிற 4 வரி உலகம் இறைவனை சந்தை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டியா தூங்குறாங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாலும் ஒண்ணு வராது கேட்கிறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க உலகம் சொல்லுங்க அதுதான் உலகம்
நான் கோவமா இருக்கேன் உங்க ஐயோ, மேல. அப்படிலாம் இல்லையா? நம்மளை ரசிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, வேதனைப்படாதீங்க. இருக்கிற எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கேட்டா போதும், தூங்குறவரை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஐயா, இந்த முடிச்சிருக்க புறாமே நீங்க எடுத்து நம்மளை ரசிக்கிறாங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க. உண்மையாகவே தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்? இவங்க வீடு புறாமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சரி போனா எங்கிட்டாவது பாம்பு பூச்சி விட்ட தேளு கிளு எங்கிட்டாவது குறுக்க பாஞ்சிடும். சரி. இது நம்மளுக்கு தேவை மைதா. எப்படியாவது இவங்க முகரையில முடிச்சுட்டு விடிய காலம் 5:30 மணிக்கு ஆளை முடிச்சுடுவாங்க கண்டிப்பா. அப்புறம் மணிக்கு பொழுது விடிய போகும்போது ஒண்ணும் தெரியாது பூச்சி விட்டு எல்லாம் போய் அடைஞ்சிடும் அப்படிங்கிற சிந்தனையில உட்காந்துருக்காங்க. எப்பட வேதனை சொன்னாப்ல உண்மை என்ன பார்த்தா மனுஷனை பார்த்தா தெரியாதா? இப்ப உங்க முகத்தை பார்க்கும்போது சரி எங்களோட நல்ல பாசமா பிழைப்பா பேசுறது, மூஞ்சியை சுண்ட வச்சுக்கிட்டு அப்படி பேச தெரியுமில்ல? தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. பார்க்கும்போது தெரியாது. பார்க்கும்போது தெரியாதா? அது வயசு சொல்றீங்க நீங்க. என்னுடைய பெயர் ஆறுதல் பகசியாப்பட்டவனா? யாரு? நானே. அடியா நுழைங்க. நல்லா அறியா. எதுக்கு? அண்ணா காலப்பா